நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது அது சங்கீதங்களின் புத்தகம் 75 அதிகாரம் வசனங்கள் 2-6 முடிய. Psalms 75 verses 2-6. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமா ஏன் பேசுறாருன்னு உங்களில் 1000 கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த கேள்வி எழும்பலாம், ஏன் இன்னைக்கு காலையிலே இந்த நெகட்டிவான ஒரு வார்த்தை. ஆனால் ஆண்டவர் துன்மார்க்கர்களை பற்றி சொல்கிறார். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னு ஒரு விஷயம் நோக்கி பாருங்கள். நியமிக்கப்பட்ட காலத்தில் அவர் நியாயம் தீர்ப்பார். கண்டிப்பாக நியாயம் கேட்பார். நீ ஏன் அன்னைக்கு அப்படி பேசின, நீ ஏன் இந்த வழியில் நீ இப்படி மற்றவங்கள காயப்படுத்தின. விரோதியாக இருந்தாலும் நேசிக்க சொல்லி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். ஆனால் நம்ம எத்தனை பேர் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போகிறோம். எத்தனை பேர் அவங்கள பார்த்தாவே பிடிக்கல, அவங்கக்கிட்ட போய் என்ன பேசன்னு ஒதுங்கி போகிறோம். நம்ம எந்த வகையாவாக இருக்கோம், எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கோமா, அவரோட பிரியத்தில் நம்ம நடக்கும்போது, அவரை கனம் பண்ணும்போது, அவர் சொல்கிறது அப்படியே காது கொடுத்து கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துறார், நீதிமானாக நிற்க வைக்கிறார். இன்றைக்கும் சாம்சங்கோட கதையை எடுத்திங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான பிள்ளையாக அவன் நியமிக்கப்பட்டிருந்தான். அவனோட எல்லா பலமும் அவனோட தலை முடியில் இருந்தது. ஆனால் சாம்சங் எங்கேயுமே ஆண்டவரோட பேச்சு கேட்கல. எப்போவுமே தப்பு பண்ணிகிட்டே இருந்தான். யாரையும் மதிக்கலை. சொன்னப்பெல்லாம் யாரோட பேச்சும் கேட்கல. ஆனால் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் வந்தது. அன்னைக்கு ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல வந்து நின்னார். அப்போ அவரோட கைகள் கட்டப்பட்டிருந்தது, கால்கள் கட்டப்பட்டிருந்ததுன்னு அந்த பில்லரோடு சேர்ந்து கட்டி வச்சுருந்தாங்க. அவர் அப்படியே அந்த பில்லரை இழுத்து எல்லாரையும் அழிச்சாராங்க. அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரையும் அழிச்சார். அவரும் அதில் மாண்டு போயிருப்பார். யோசிச்சு பாருங்களேன். நம்ம திருந்துறதுக்கு ஆண்டவர் 1000 சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை. இன்றைக்கும் உங்கள் காதுக்கு இந்த செய்தி வரும்போது உங்களில் என்னென்ன குறைவுகள் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோடு பேசி பாருங்களேன். யார்கிட்டலாம் நான் ஒப்புரவாகணும், நான் என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, நான் திமிரா பேசுகிறது குரலை உயர்த்தி பேசுறது மாத்திரம் இல்லை, ரொம்ப மேட்டிமையாக இருக்கிறதும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். நம்ம பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத காரியம். யோசிச்சு பாருங்க. சாம்சங் எவ்வளோ திமிராக நடந்திருப்பார். அந்த முடியை இப்படி ஆட்டி ஆட்டி நடந்திருப்பார் இல்லையா. நான் பலசாலியாக இருக்கேன், நான் எதை வேணால் செய்வேன் சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் அந்த ரகசியத்தை சொல்லாமல் காத்து வந்தார். ஆனால் சொல்கிறப்போ அவரோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அந்த முடியை வெட்டப்பட்டு ரொம்ப ரொம்ப குறுகி நின்று இருப்பார் திலேலா வீட்டில் இருந்து இல்லையா. அப்படி நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கணும்? ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறார். திறப்பில் வந்து நம்ம நிற்கும்போது, அது நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மேட்டிமையோட பிள்ளைகளோட பேசுகிறதோ இல்லை நம்ம மேட்டிமையோட பெற்றோரோட பேசுகிறதோ ரொம்ப தவறான ஒரு விஷயம். துன்மார்க்கருடைய கொம்பெல்லாம் வெட்டி போடுவேன்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது. அதிகாரத்தில் கடைசியில் முடிவில் 10வது வசனத்தில் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்தப்படும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம துன்மார்க்கனாக இருக்கோமா, நீதிமானாக இருக்கோமா? நீதிமான்னா நான் எந்த பிரச்சனைக்கும் போல நான் பாட்டுக்கு ஒதுங்கி போகிறேன். என்ன அசிங்கப்படுத்தினாங்க அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், என்ன அசிங்கப்படுத்தினாங்க அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன். இப்படி நீங்கள் வீம்பு பிடிச்சிட்டு மேட்டிமையோடு நிற்கிறீங்களா? அதுவும் ஒரு விதமான மேட்டிமை தான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரே ஒரு விஷயம், இந்த மேட்டிமை நம்மளுக்கு வேண்டாம். நம்மளோட பெருமைகள் நம்ம தோள் மீது இருந்தால் நம்மளுக்கு தான் வெயிட் ஜாஸ்தி, நம்மளால தான் ட்ராவல் பண்ண முடியாது. மலை ஏறுறவங்களுக்கு முதுகில் பேக்கை போட்டு ஏற்றி விடுவாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம் அவங்கெல்லாம் ஏறுறது.
ஆனால் அவங்க மேலே ஏற ஏற ஹைட்டு போக போக அந்த பேக்கோட வெயிட் அவங்களுக்கு பாரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அது மேலே போகிறப்ப அவ்வளோ பேக்கையும் மூட்டையும் தூக்கிட்டு போனால் எப்படி ஏற முடியும் அவங்களால? பேக் இல்லாமல் தனியாக அவங்க மட்டும் ஏறப்போ ஈஸியாக ஏறிடுவாங்கள்ல. அதே மாதிரி தான் நம்மளோட மேட்டிமேன்ற அந்த மூட்டையை நம்ம தோளில் சுமந்துட்டே நடக்கிறோம். நம்மளோட திமிரு, அகங்காரம் எல்லாமே நம்ம தோல்லையே நிற்குது. இன்றைக்கும் ஒரு விஷயம் ஆண்டவரோடு பேசி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரோட ஒப்புரவாகி பாருங்கள். நம்ம மேலே எவ்வளோ குறைகள் இருக்குது, நான் எந்தெந்த விஷயத்தில் மேட்டிமை காமிக்கிறேன், நான் யாரை பற்றியெல்லாம் தவறாக பேசுகிறேன், எல்லாத்தையும் பாருங்கள். ஆண்டவர் பொறுப்பெடுத்துப்பார். அவங்கள பனிஷ் பண்ணுமா? எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன்றார். அவர் யதார்த்தமாக நியாயம் தீர்ப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப விசேஷமாக நியாயம் தீர்த்தாருன்னா நம்மளாலலாம் நிற்க முடியாது. யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். நம்மளை தப்பு பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் மன்னிச்சு நம்மளை பரலோகம் கூட்டு போயிடுவாருன்னு ரொம்ப லெத்தார்ச்சிக்காக இருக்காதுங்க. வருகை நாட்கள் ரொம்ப சமீபமாக இருக்குது. நம்ம தான் ஆண்டவரோட ஒப்புரவாய்க்கணும். நீங்கள் ஒப்புரவாக ஆக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் காமிப்பார். இன்றைக்கி யாரெல்லாம் மனசில் தாபங்களோட மற்றவங்க மேலே ரொம்ப ஒரு வெறுப்போடு இருக்கீங்களோ, ஒப்புரவாயிடுங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை காமிப்பார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.